கார்பன் வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்க the position of a particle is given by the position அப்படிங்கிறத ஆர்னு எடுக்கலாம், அது எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை இதை கிவன் டேட்டா கொடுத்துட்டான். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ டி செகண்ட்ஸில், ஸோ அதுதான் ஆர் மீட்டரில். ஓகே, இது வேண்டாம். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் வெலாசிட்டி அண்டு ஆக்ஸலரேஷன். ஸோ வி அண்ட் ஏ அது கேட்டிருக்கான். அப்புறம் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்டு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஆர் வேல்யூ, அப்புறம் தீட்டா. ஓகேவா? ரெண்டு கேட்டிருக்கோம். நான் இது எப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பாடத்தை புரிஞ்சு தெளிவாக படிக்கும்போது தான் மேக்னிடியூட் அப்புறம் டைரக்ஷன் அதோட குறியீடு உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஃபார்முலாவும் தெரியும். ஸோ ஈஸியானது தான். ஓகேவா? இது எப்போ கேட்டிருக்கான்? வெலாசிட்டி அட் 1 செகண்டில். ஓகேவா? வெலாசிட்டி 1 செகண்டில் இருக்கும்போது அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? ரெண்டுமே கேட்டிருக்கோம். இப்போ வாங்க நம்ம சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினில் கொடுத்துருக்குற கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட்டு என்றைக்குமே கொஸ்டினை நல்லா ரீட் பண்ண தெரியணும். ஓகேவா? ரீட் பண்ணி அதில் கொடுத்துருக்குற கிவன் டேட்டாவை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் கிவன் டேட்டா ஆர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பொசிஷன் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இது கிவன் டேட்டாவுடைய கொஸ்டினில் இருக்குது. அப்புறம் என்ன கேட்டிருக்கோம்? வாட் ஆஸ்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் ரெண்டுமே கேட்டிருக்கோம். இப்போது நீங்கள் நல்லா டீப்பாக யோசிங்க. வெலாசிட்டிக்கு ஃபார்ம் பண்ணேன், ஆக்ஸலரேஷனுக்கு ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு யோசித்தாலே இந்த சம்ம நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்கோம்? மேக்னிடியூட் ஆர் அது இந்த கான்செப்ட் சம்பத்து வரைக்கும் வி, அப்புறம் டைரக்ஷன் தீட்டா. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்யூஷன் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் வி வெலாசிட்டி நீங்கள் ப்ரீவியஸ் யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க, செகண்ட் யூனிட்டில் தேர்டில் படிச்சிருப்பீங்க. செகண்ட். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா டிஎக்ஸ் வரும். எக்ஸுக்கு பேர் ஆர் போட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர் எக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிரச்சனை இல்லை. டிஆர் டிவைட் பை டிடி, டி டிவைட் பை டிடி. இந்த ஆருக்கு பேர் இந்த வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. இப்போ இந்த வேல்யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்க. இன்டிகிரேஷன் பண்ண வேண்டாம், டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா 3 + 40 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 5 கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். 2t², t² அப்படிங்கிற நம்ம t² அப்படின்னா 2t மாறும். ஓகேவா? 2t மாறிச்சு அப்படின்னா 2 × 2 = 2 அப்படி இருக்குது. ஸோ 40 போட்டாங்களா? 40 வந்துச்சு. திரும்பி t t 1 ஆயிரும். ஓகேவா? டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி 1 ஆயிரும். ஸோ டி மட்டும் போட்டிருக்காங்க. அவ்வளோ. நீங்கள் இதுக்கு பேசிக் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். செகண்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா வெலாசிட்டி, சேஞ்ச் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதான் ஆக்ஸலரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், செகண்ட் பாடத்திலே பார்த்துச்சு. ஸோ அதான் ஆக்ஸலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, இந்த இதை அப்படி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதை எழுதி இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டயத்தப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இது கான்ஸ்டன்ட் 3 மட்டும் தான் இருக்குது. இது 0 ஆயிரும். டி இருக்குது, டி 1 ஆயிரும். ஸோ 4 மட்டும் வரும். 4 மட்டும் பண்ணாங்க. ஆன்சர் வர முடிஞ்சு போச்சு. ஸோ வெலாசிட்டி பார்த்தாச்சு, ஆக்ஸலரேஷன் பார்த்தாச்சு. அடுத்து மேக்னிடியூட் பார்க்கணும், தீட்டா வழி பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் ஃபார்முலா bx² + vy². v வெலாசிட்டி மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது கிடையாது, ஆக்ஸலரேஷன் கிடையாது, வெலாசிட்டி மட்டும். இதுதான் எக்ஸு, இது y. ஓகேவா? ஸோ vx 3² + 4² படம் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 5 ஒரு ஆன்சர். 3² 9 + 4² என்ன பார்த்தா 16. ஓகேவா? ஸோ 16 + 5 ரூட்டில் வரும். இப்போ என்ன? இது 9 + 16 √25 வரும். √25 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன். 5 ஆன்சர் வரும். ஓகேவா? 5 தான் ஆன்சர் கரெக்ட். கொஞ்சம் முடிச்சா 5 ஆன்சர் வந்தாச்சு. யாரோட வேல்யூ? மேக்னிடியூட், அப்புறம் டைரக்ஷன், தீட்டா வழி பார்க்கணும். தீட்டா = tan inverse vy / vx. ஓகேவா? vy / vx அப்படின்னு வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டேன் தான். ஓகேவா? இது நீங்கள் ஒர்க்கு அண்ட் எனர்ஜி பவர் அந்த படம் போகும்போது காசு வரும். ஓகேவா? இங்கே டேன் மட்டும். ஸோ டேனுக்கு நீங்கள் அப்படியே vy and 4 போட்டாச்சு, x and 3 போட்டாச்சு, 4/3 போட்டாச்சா. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த டேன் இன்வெர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மேபி இது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? கிவன் டேட்டாவில் இந்த tan இன்வெர்ஸ் 1/3 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட இதில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். தீட்டா வடி நம்ம கஷ்டப்பட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.